கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வத்தல் தான் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். புழுங்கல் அரிசி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நான் கிரைண்டர்லேயே பச்சை மிளகாவும் ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசியை மட்டும் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாவையும் ஜவ்வரிசியும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். வத்தலுக்கெலாம் இந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணவும் செய்வாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கிறதுனால பச்சை மிளகா சரியாக மையலை, அதனால நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக. வத்தல் கிண்டுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். எந்த பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறீங்களோ அதில் அரை பாத்திரம் வர்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்து தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மாவு கரைச்சிக்கிறேன். மாவு என் கையால் ஒரு கைப்பிடிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மாவில் எந்த தண்ணி ஊற்றுறேன்னா, கிரைண்டரில் பேலன்ஸ் மாவு இருக்கும்ல, அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. மாவு கரைக்கிறப்ப உப்பு டேஸ்ட்டு பார்க்குறப்ப உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் மாவு கரைச்சி டேஸ்ட் பார்க்குறப்ப ரொம்ப கரிப்பாக இருந்ததுன்னா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வத்தல் கரிப்புத்தன்மை வந்துடும். அதனால உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்குது. இதில் கரைச்ச மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு ஆளால் கிண்ட முடியாது, 2 பேர் சேர்ந்து கிண்டுங்க. நல்லா கரைச்சிட்டு ஒருத்தவங்க ஊற்றவும் ஒருத்தவங்க கிண்டவும் இருக்கணும். இப்போ இது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு அப்போ தான் நல்லா கெட்டிப்படாமல் நம்மளுக்கு வேவும். பாருங்கள், மாவு கொஞ்சம் வெந்துருச்சு, திக்காக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருக்கணும். 1.5 படி போட்டதுக்கே எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் சீரகம் லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன். நீங்கள் சீரகம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வத்தல் பொரிக்கிறப்ப வத்தல் செவந்து போகும். அதனால சீரகம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வேக வச்சிடுறேன். இப்படி மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. மாவு எப்போ ஆஃப் பண்ணணும்னா, உங்களுக்கு மேலே கொதிச்சு வரும், தண்ணியாக கொதிச்சு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி கையில் பச்சை தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவில் வைக்கிறப்ப கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது. இதுதான் மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. மேலே நல்லா கொதிக்கும். அந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப உங்களுக்கு வத்தல் செவந்து போகாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். நைட்டு ஃபுல்லாக ஆறிடும். நம்ம காலையில் எடுத்து புழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கட்டிலில் காட்டன் துணி போட்டு நல்லா எல்லா வத்தலையும் நீட்டாக புழிஞ்சு விட்டுட்டேன். இது நம்ம வெயிலில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து வத்தல் மேலே தண்ணியை தெளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எடுக்கிறப்ப ஈஸியாகவே வந்துடும் வத்தல். பாருங்கள் எப்படி ஈஸியாக வருதுன்னு. நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தண்ணி தெளித்து வச்சுருங்க. நம்ம சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இப்போ இது துணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெயிலில் 3-4 நாள் போட்டு நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இப்போ பாருங்கள் நல்லா காய்ஞ்சிச்சு வத்தல். இதை வறுத்து காட்டுறேன். எண்ணெய் மீடியம் சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாகிட்ட செவுந்து போயிடும். மீடியம் சூடில் வத்தலை பொரிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் வத்தல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.